அஞ்சலி என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது சரவணனை பார்க்க திரும்ப கோவிலுக்கு வராங்க. கோவிலுக்கு வந்து சரவணன் கிட்ட வீட்டில் இப்போ என்ன நிலவரம் போயிட்டுருக்கு, அடுத்த ஹியரிங் போட்டாங்களே, இப்போ நீ அந்த முடிவில் இருப்பியா இல்லை இந்த முடிவை விட்டு விலகிடுவியான்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து சரவணன் கிட்டே கேட்குறாங்க. சரவணன் வந்து என்ன நினச்சிட்ருக்க நீ அஞ்சலி, என்னை பற்றி நான் உங்ககிட்ட கொடுத்த வாக்கை தவற மாட்டேன், இந்த கோவிலை வச்சு தானே இந்த வாக்கை கொடுத்தேன், அப்படி இருக்கப்போ இந்த வாக்கை மீறிடுவேன்னு எந்த வகையில் நம்புறேன்னு சொல்லி கேட்க, இல்லை சரவணா, ஏற்கனவே நீ அந்த மாதிரி இங்கே பாரு அஞ்சலி, திரும்ப திரும்ப பழசை பற்றி பேசி என்னை கழுப்பு ஏற்றிட்டு இருக்காத, நான் இப்போ சொன்னதான் எப்பவும் உன்னை நான் கைவிட மாட்டேன்னா மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலியோ இங்கே சரவணன் கையை பிடிக்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாணிக்கத்துக்கு கோவம் வந்துடுது. மாணிக்கம் உடனே டக்குன்னு சரவணன் பக்கத்தில் வர, என்ன மாப்பிள்ள, என் பொண்ணு தங்கமையில் தவிக்க விட்டுட்டு இப்போ இந்த பொண்ணோட நீங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, இதை பற்றி உங்கள் வீட்டுக்கு பேச வந்தப்போ நான் தான் தப்பு பண்ணிட்ட மாதிரி எல்லாம் முன்னாடி அடித்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினீங்க. ஆனால் நீங்கள் இன்றைக்கி என் கண்ணை முன்னாடி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறீங்க. எப்படி உங்களால் இவ்வளோ ஈஸியாக தங்கமையில் விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ளே சேர்ந்து வாழறதுக்கு முயற்சி பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தங்கமயிலுடைய அப்பா மாணிக்கம் கேட்கும்போது அதை கேட்ட அடுத்த நிமிஷமே இங்கே சரவணனுக்கு கோபம் வந்துடுது. சரவணன் அவங்க அப்பாவுடைய சட்டையை ரொம்ப கோபமாகவே பிடிக்க போகிறாங்க. இதை விட்டுருங்கன்னு அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு எங்கள் அப்படி நிற்க கோவிலை சுற்றிட்டு பிரகாரத்தை சுற்றிட்டு வந்த அங்கே தங்கமயிலே இந்த நடந்துகிட்டு இருக்க சம்பவத்தை பார்த்ததுமே கோவத்தோட நேராக வராங்க. வந்ததும் விடுங்க அப்படின்னு எங்கள் கையை பிடிச்சி எடுத்து விடாமல் செய்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மனசில் அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன நினைக்கணும், சரவணன் ஒன்றும் தப்பாக எதுவும் பண்ணலையே, எங்களை தப்பாக பேசினாரு, அதனால சரவணன் அடிக்க பாஞ்சாரு, அதுவும் கோவிலை வச்சு என்ன பேசணும்னு நினைக்கிறாரு, என்ன இவ்வளோ தப்பாக பேசுகிறாரு, இங்கே பாருங்க மயிலு, உங்கள் வாழ்க்கையில் நான் குறுக்கிடணும்லாம் நினைக்கல, அதே போல் உங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆனதுக்கு பிறகு தான் எங்கள் வாழ்க்கை பற்றின யோசனையும் நாங்கள் யோசிக்கவும் போகிறோம். அதுக்கிடையில் உங்கள் அப்பா என்னையும் சரவணனையும் பற்றி தப்பாக பேசுகிறது சரியில்லை. ஏற்கனவே வீட்டுக்கு வந்து நீங்களே உங்கள் புருஷனை பற்றி வீட்டில் தப்பாக பேசினவங்க தானே, அதை நினச்சி சரவணன் எவ்வளோ ஃபீல் பண்ணாலும் எனக்கு தான் தெரியும். இன்னொரு தடவை சரவணன் கிட்டே இந்த மாதிரி பேச வேண்டாம்னு உங்கள் அப்பா கிட்டே சொல்லுவீங்க, இல்லைனா நடக்கிறதே வேறன்னு அஞ்சலி கோவத்தோட இங்கே தங்கமயில் கிட்டே சொல்ல, தங்கமயில் தான் அப்பாவை பார்த்துட்டு எதுக்கு பார்த்தே வேலாத வேலை, இந்த மனுஷன் வேண்டாம், இந்த மனுஷன் கூட வாழ்கிற வாழ்க்கை வேண்டான்னு விலகி வந்துட்டல, அப்படி இருக்கும்போது அந்த ஆள் யார்கிட்ட பேசினானே, இல்லை அந்த ஆள் யார்கிட்ட போய் பழகினானே, இல்லை யாரை கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு என்ன, அதெல்லாம் பற்றி நீங்கள் ஏன்ப்பா யோசிக்கிறீங்க, அதெல்லாம் நினச்சி நீங்கள் ஏன்ப்பா கவலைப்படுறீங்க, உங்கள் பொண்ணு நான் இருக்கேன், உங்களை நல்லா பார்த்துக்க நான் என்னால் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் சொல்லும்போது அதை கேட்ட பாணிக்கு வந்துட்டு அமைதியாக நிற்கிறாங்க. இல்லைம்மா நான் என்னம்மா பண்ணினேன் அப்படின்னு இருந்துட்டு பேச வரும்போதே, அப்பா கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு இதே விஷயத்தை பற்றி எங்கள் அப்பா உங்கள் வீட்டுக்கு பேச வரும்போது உங்கள் மேலே தப்பே இல்லாத மாதிரி இவரை அடித்து அந்த இடத்துல அப்படியே எல்லாத்தையும் மாற்றினீங்களே, இப்போ எங்கள் அப்பா கிட்ட மன்னிப்பு கேளுங்க, ஒரு பெரிய மனுஷன் மேலே கை வச்சது ரொம்ப தப்பு, அதை நான் மன்னிக்கவே மாட்டேன். எங்கள் அப்பா ஒன்றும் உங்களை தப்பாக சொல்லலையே, நீங்கள் என் பொண்ணை எதுக்கு ஏமாற்றிட்டு கல்யாணம் பண்ண போகிறீங்க, அன்றைக்கி என் பொண்ணு சொல்லிட்டான்னு கோவப்பட்டு நீங்கள் அதை இன்றைக்கி உண்மையாக்கி காட்டுறீங்க அப்படி தானே எங்கள் அப்பா கேட்டார். எங்கள் அப்பா ஒன்றும் வேறு எதுவும் தப்பாக சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் கேட்குறாங்க. அதுக்கோ இங்கே சரவணன் வந்துட்டு எதுவுமே பேசாமல் எங்கள் அஞ்சலியை பார்க்க, என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப சரவணனை அவமானப்படுத்திகிட்டே இருக்கேன், உனக்கும் சரவணனுக்கும் தான் எதுவுமே இல்லைல்ல, அப்போ சரவணன் யார் கூட சுற்றுறான் உனக்கு என்ன, நானும் சரவணனும் கல்யாணம் தான் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல, இதே தானே எங்கள் அப்பாவும் சொன்னார், அதை எங்கள் அப்பா சொல்லும்போது மட்டும் எதுக்கு கோவப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நானும் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம், இவர் ஒன்றும் அவ்வளோ தப்பாலாம் பேசலை, இந்த பொண்ணும் இந்த பையனும் தான் இவரை கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் நடத்தவும் செஞ்சாங்க, சொல்லப்போனால் தப்பு முழுக்க இவங்க 2 பேர் மேலே தான். இங்கே பாருங்கப்பா, கோவிலுக்கு வர்றது இங்கே சாமி கும்பிட்றதுக்கு, உங்கள் குடும்ப பிரச்சனையை நாங்கள் பார்க்குறதுக்குல்ல, ஒரு பெரிய மனுஷனை அவமானப்படுத்திருக்கீங்க, அதுக்கு நீங்கள் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு கூடி நின்று சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இங்கே சொல்லும்போது, சரவணனோ வேறு வழி இல்லாமல் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது தங்கமயில் பார்த்து முறைச்சிட்டு அப்பாவை கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க. என்ன சரவணா, அவங்க தான் மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்கன்னா நீ இன்னும் அப்படியே தான் இருக்க, மற்றவங்க சொல் பேச்சை கேட்குறத என்னைக்கு தான் நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்ல, வேறு என்ன பண்ண சொல்கிறேன் சொல்லி, இந்த இடத்துல வேறு என்ன பண்ண சொல்கிற, இந்த விஷயம் எங்கள் அப்பாவுக்கு அதுக்கு போனால் பெரிய பிரச்சனை ஆகிடும், இங்கே இருக்கவங்க பல பேருக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க தான், இந்த விஷயத்தை போய் சொன்னாங்கன்னா இன்னும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரவணன் சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த அஞ்சலியும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்க தங்கமயிலையும் அவங்க அப்பாவையும் பார்க்குறாங்க. அஞ்சலி நேராக அவங்க அப்பா பக்கத்தில் போக, ஏயா இங்கே நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு அப்பாவாக இருக்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் அவருக்கு அவர் குடும்பத்துக்கும் எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் எப்படி உங்களால் சரவணன் முன்னாடி வந்து பேச முடியுது, அவ்வளோ பெரிய ஒருத்தருக்கு நீங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டு எப்படி உங்களால் தலை நிமிர்ந்து வாழ முடியுது, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க வைக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சின்றது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அஞ்சலி. இதை கேட்ட மயிலு, எங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கிறதுனால தான் அவருடைய வாழ்க்கையை விட்டு விலகணும்னு முடிவு பண்ணி டிவோர்ஸ் கொடுத்துட்டு வந்தேன்,
அப்படி எனக்கு மனசாட்சி இல்லைன்னா அவரை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கணும்னு நினச்சேன்னா டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு நான் யோசிச்சிருக்கவே மாட்டேன். அதை பற்றின பேச்சையே நான் யோசிச்சிருக்க மாட்டேன். அவர் கூட தான் சேர்ந்து வாழணும்னு உறுதியாக நினைப்பேன். யாரையும் கஷ்டப்படுத்தி வாழ வேணாம், கஷ்டப்படுத்தி வாழக்கூடாது அப்படின்றதுனால தானே அவர் வாழ்க்கையை விட்டு விலகலான்னு முடிவெடுத்தேன். ஆனால் நீ பேசுகிற திமிருதனத்தை பார்க்கும்போது நான் எதுக்கு அவருக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு எனக்கு இப்போ தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாக சொன்னம்மா மயில், நீ இப்போதாம்மா சரியாக யோசிக்கிற அப்படின்னு அங்கே அவங்க அப்பா மாணிக்கமும் சொல்கிறாங்க. அப்பா, உடனே நீங்கள் கனவெல்லாம் காண வேணாம், டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். நான் இவர் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லலையே. இப்போன்னு இல்லை, எப்போதும் இவர் கூட சேர்ந்து வாழ போகிறதும் இல்லை. அடுத்த ஹியரிங் வர சொல்லியிருக்காங்களே, அடுத்த ஹியரிங்கில் எனக்கு இவர் கூட சேர்ந்து வாழ விருப்பம்னு சொல்லுவேன், இவர் விருப்பம் இல்லைன்னு சொல்லுவார். எப்படியும் இந்த டிவோர்ஸ் கேஸை இன்னும் தள்ளி போடுவாங்க. இன்னும் தள்ளி போட்டுகிட்டே இருக்கட்டும். இதனால் எனக்கு என்ன ஆக போகுது? நான் சந்தோஷமாக என்னுடைய வேலையை உண்டு நான் உண்டுன்னு வாழ்ந்துட்டுருக்க போகிறேன் அப்படின்னு அங்கே தங்கமேலு சொல்லிட்டு வாங்கப்பா போகலாம் அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு தாப்பாவை கூட்டிகிட்டு போக அஞ்சலிக்கு இது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அடுத்த ஹியரிங்கில் எப்படியும் எல்லாம் முடிஞ்சிடும், டிவோர்ஸ் கிடச்சிரும், சரவணனும் நம்மளும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த அஞ்சலிக்கு இங்கே தங்கமேல் கொடுத்துட்டு போகிற ஷாக்கை தாங்கிக்கவே முடியலை. இவ்வளோ திமிர்ந்து இப்படி பேசிட்டு போவான்னு அங்கே சரவணன் நினைக்கிறாங்க. வீட்டுக்கு போனேன், அவங்க அப்பா மாணிக்க கோவிலுக்கு போனால் எல்லாம் சரியாயிடும்னு சொன்னிய பாக்கியம், எல்லாம் சரியாயிடுச்சு பாக்கியம் அப்படின்னு சந்தோஷத்தில் நடந்த விஷயத்த பாக்கியத்திட்ட சொல்ல என்னையா சொல்கிறேன்னு அவங்களுக்கு அளவு கடந்த சந்தோஷம். மயிலு, நீ எடுத்திருக்க இந்த முடிவை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல. ஆமாம், நான் ஒன்றும் அந்த ஆளு கூட சேர்ந்து வாழ்கிறதுக்காக டிவோர்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்லாம் சொல்லலை. டிவோர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன மாதிரியே அந்த பொண்ணும் அந்த சரவணனை கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான். எப்போ பார்த்தாலும் அப்பா கிட்ட கேட்கணும், அம்மா கிட்ட கேட்கணும்னு மற்றவங்க பேச்சை கேட்டு மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்க அவரால் எப்படியுமே ஒரு குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க முடியாதுமா. அப்படிப்பட்ட ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு திரும்பவும் இந்த பொண்ணு கஷ்டத்தை அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக தான் நானும் அப்படி சொன்னேன். எனக்கு ஒன்றும் அவர் கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சந்தோஷம்லாம் இல்லாமல் இல்லை. முதல்ல அவர் திருந்த வேண்டிய விஷயமே நிறையா இருக்குது. முதல்ல அவர் திருத்திக்கட்டும், அதுக்கப்புறமா வாழ்க்கையை தொடரட்டும். என்ன மாதிரியே அந்த பொண்ணு பாதியிலே போயிட்டு சரவணனை நம்பி ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் சொன்னேன். அதான் அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னால் புரிஞ்சுக்க போகிறதில்ல. அதுவும் இல்லாமல் எனக்கு அவருக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு சந்தோஷமாக அவரை விட்டு விலகி வரதான் சரின்னு தோணுது. எதையுமே நான் இன்னும் முடிவு பண்ணாமல் தான் இருக்கேன். அதுக்குள்ளே நீங்கள் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் உள்ளே போகிறாங்க. பாக்கியமோ மாணிக்கமோ அப்படியே அதிர்ச்சியில் இருக்க, இன்னொரு பக்கம் சரவணனுக்கு இந்த தங்கமேல் கிட்டே இந்த டிவோர்ஸ் கிடைக்காதோ அப்படின்ற ஒரு பயமும் வந்துடுது. அஞ்சலியோ அதுக்கு மேலே இருக்காங்க. அஞ்சலி இங்கே தங்கமேலை தனியாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தங்கமேல் வேலை பார்க்குற இடத்துக்கு முன்னாடி போய் நிற்க, தங்கமேல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வெளியே வராங்க. வந்த தங்கமேல் கிட்ட எதுக்காக அப்படி சொன்னீங்க? அப்போ நீங்கள் அடுத்த ஹியரிங்கில் சரவணனுக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டீங்களா? நானும் சரவணனும் சந்தோஷமாக சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றோம், உங்களுக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. விருப்பம்தான், நீங்களும் சரவணனும் காதலிச்சிங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, அது எல்லாமே எனக்கு சரிதான். அதை பற்றி நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ஆனால் என்ன மாதிரி உங்கள் வாழ்க்கை ஆயக்கூடாதுல்ல, அதுக்காக தான் யோசித்தேன் அப்படின்னு சொல்ல, என்ன அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்க, அப்போ தான் அங்கே தங்கமேல் சொல்கிறாங்க, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், தப்பை நான் சரி பண்ணணும்னு நினைக்கல. அதே நேரத்தில் நான் தப்பை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அந்த குடும்பத்தோடு போய் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படவும் இல்லை. நானும் என் குழந்தைய என் வாழ்க்கையை தனியாக பார்த்துக்கிறதுக்கு தான் நான் ஆசைப்பட்றேன். என்னால் என் குழந்தைய தனியாக பார்த்துக்க முடிய நம்பிக்கையும் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் உங்கள் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லைஃப்பில் நீங்கள் நிறைய ஏமாற்றத்தை சந்தித்து அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வந்து இருந்துட்டுருக்கீங்க. இப்போது ரெண்டாவது லைஃப்லேயும் நீங்கள் நிறைய ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடாதுல்ல. ஏன்னா சரவணன் அவரை திருத்திக்க வேண்டிய விஷயம் நிறையவே இருக்குது. அவர்களுக்கு தான் அம்மா அப்பா பேச்சை கேட்காம ஒரு நாள் இருக்க முடியாது. அவங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் சின்னதாக ஆசைப்பட்டால் கூட அதை கூட அவங்க அம்மா அப்பா சம்மதத்தோடு தான் நடத்தணும்னு நினைக்கக்கூடியவர். முதல்ல அவர் அந்த விஷயத்துலேருந்து வெளியே கொண்டு வர பழகுங்க. அதுக்கப்புறமா அவரை கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமான்றதை அதுக்கப்புறமா யோசிங்க அப்படின்னு தங்கமேல் சொல்லிட்டு விட்டுன்னு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக, அஞ்சலிக்கு இப்போ தான் யோசனையே வருது. தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ஏற்கனவே தான் அம்மா அப்பான்னு 1000 தடவை அவங்கள பற்றி மட்டுமே பேசக்கூடிய ஒரு ஆள். பேசினது மட்டும் இல்லை, வேண்டான்னு சொன்னதுக்காக தன்னை விட்டுட்டு போனவரை கூட இப்போவும் அவர் அதே சூழ்நிலையில் தான் இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு சந்தேகமும் எங்கள் அஞ்சலிக்கும் வரவும் ஆரம்பிச்சிருது. அதே நேரத்தில் தங்கமேல் தனக்கு இந்த வாழ்க்கை முக்கியமே இல்லைன்ற ஒரு முடிவையும் எடுத்துட்டாங்க. சரவணனுக்கும் இந்த அஞ்சலி மூலமாக ஏமாற்றம் மட்டும்தான் கிடைக்கவும் போகுது.